அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் காக்க கடவது என்று சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிற வசனத்தை பார்க்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த நாட்களில் ஒரு உலகம் எங்கிலும் இந்த வளைகுடா நாடுகளில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களை பார்க்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் தேசம் சேர்ந்து அந்த ஈராக்கை அடித்து இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் அதை சுற்றியுள்ள நாடுகளெல்லாம் இன்னைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும். அந்த இருதயத்தில் உண்டாகிற சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு யுத்தத்தின் செய்திகளை கேட்கும்போது நமக்கு பலவிதமான கலக்கங்கள் வருகிறது, பயங்கள் வருகிறது. ஐயோ, எப்படி இருக்குமோ, இன்றைக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் தட்டுப்பாடு வருமோ, மறுபடியுமாக ஒரு லாக்டவுன் வரும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தேவையானது ஒன்று தான், நம்முடைய சிந்தைகளில், நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் முதலாவது தேவ சமாதானத்தை தரும்போது அது நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறது. நம்முடைய சமுதாயத்தில், நம்ம வாழ்கிற பகுதியில், நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊரில், நம்முடைய பட்டணத்தில், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உலகம் முழுவதும் சமாதானத்தை தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த தேவ சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது இந்த சண்டைகள் இருக்கிற நாடுகள்லாம் ஆண்டவர் சமாதானத்தை தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் யார் பெரியவங்க, யார் பலசாலி, யாரு என்னை விட யாரும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைகள் வரும்போது இப்படிப்பட்ட யுத்தங்கள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. நாட்டிற்கு விரோதமாக நாடுகள், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யங்கள் இன்றைக்கு எழும்புகிற காரியத்தை பார்க்கிறோம். கடைசி காலங்களாக இருக்கிறபடினால தேவ சமூகத்திற்கு சென்று, ஆண்டவரே, எனக்கு நீங்க தருகிற அந்த உண்மையான சமாதானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் உங்களை தெய்வீக சமாதானத்தினால நிரப்பி உங்கள் மூலமாக உடைய குடும்பங்களில், பட்டணத்தில், திருச்சபைகளில் கர்த்தர் சமாதானத்தை அருளி தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது உலகத்தில் நடக்கிற இந்த யுத்தங்கள் எல்லாம் நிற்கணும்னு சொல்லி நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த யுத்தங்களை நிறுத்தி போட்டு உலகத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை, அமைதியை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறையா. தெய்வீக சமாதானத்தினால எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய சிந்தைகளை ஆளும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளில் இருக்கிற வன்முறையான எண்ணங்கள், இருதயத்தில் இருக்கிற வன்முறையை தூண்டுகிற எண்ணங்கள் எல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.